விநாயகன் 173 மாண்புமிகு உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவலங்காட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக அரசாணை நிலை எண் 279 வருவாய்த்துறையினால் 9/6/2003 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச அளவுகோலான பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகியவைகள் பூர்த்தியாகாததால் திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவலங்காட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் தொகுதி திருத்தணி வட்டத்தில் உள்ள 3 பிற்காக்கள் முழுவதையும் திருவள்ளூர் வட்டத்தில் உள்ள 6 பிற்காக்களில் கடம்பத்தூர் பிரிவில் உள்ள மடத்துக்குப்பம், பானம்பாக்கம், ராமன் கோயில், சென்னாவரம் ஆகிய 4 வருவாய் கிராமங்களையும், அதே போல பாண்டூர் பிரிவில் உள்ள ராமஞ்சேரி, மேல் விளாகம், கீழ் விளாகம், கலியனூர், குன்னவலம், கார்னிசாம்பட்டு, பட்டரைப்பெரும்புத்தூர் ஏ, பட்டரைப்பெரும்புத்தூர் பி, தோமூர் போன்ற வருவாய் கிராமங்களையும் இணைத்து திருவேலாங்காடு தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்டார அலுவலகம் அமைக்கப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லிய அந்த கோரிக்கையை அரசு கவனத்துடன் பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த மனு கொடுக்குற நேரத்திலேயே இப்படியெல்லாம் பிரித்து கொடுக்கவில்லை. எங்களுடைய கணக்கின்படி வருவாய் கிராமங்கள் மொத்தம் 65 இருக்கிறது. அதில் திருத்தணி திருவலங்காடு 2ஆக பிரிப்போம் என்று சொன்னால் திருத்தணிக்கு 32 வருவாய் கிராமங்களும் திருவலங்காட்டுக்கு 33 வருவாய் கிராமங்களும் வருகிறது. ஆகவே தகுதி இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் அரசாங்கத்துடைய கருத்தை அனுப்பியிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் நடக்கிற நேரத்திலேயே அவருக்கு தாழ்வா வேண்டும் என்று என் மத்தியில் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. முடிந்த அளவிற்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசாங்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருடைய பதிலுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லை என்றாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து அறிவார்கள். தற்போது தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் கூட நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி 12 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில் நீர்மோர் கொடுத்து அந்த தாகத்தை தணிக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக தொழிலாளர்கள், அந்த உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்திலிருந்து, அதே போல மாணவர்களுக்கு, இந்த பொதுமக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதுவரைக்கும் பேரிடர் என்று சொன்னால் மழை, வெள்ளம், புயலைத்தான் பேரிடராக நாம் இதுவரை அறிவித்திருந்தோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதையும் இப்பொழுது பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கும். பொதுவாக இது வெயில் வருகிற நேரத்தில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அந்த சரியான உத்திகளை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் அப்படி இருப்பார் என்று சொன்னால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அரசாங்கம் செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.